ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/4/2025 உத்தராயணம் விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 12 முதல் மதியம் 1 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:24 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:16 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10:15 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 12:41 வரை பவம், பின்பு பிற்பகல் 1:24 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:16 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. அதிகாலை 4:16 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோலம். இரவு ஹனுமார் வாகனத்தில் பவனி. சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் புஷ்ப பல்லக்கில் பவனி வரும் காட்சி. சென்னை ஸ்ரீ மணீஸ்வரர் விடாயாற்று உற்சவம். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவ பெருமானை வழிபட சிக்கல்கள் குறையும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு சிறந்த நாள். வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாள். குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள். இயந்திர பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:59 முதல் 7:47 வரை மேஷ லக்னம். காலை 7:48 முதல் காலை 9:50 வரை ரிஷப லக்னம். காலை 9:51 முதல் 12:1 வரை மதியம் மிதுன லக்னம். 12:02 முதல் 2:09 வரை கடக லக்னம். மதியம் 2:10 முதல் 4:11 வரை சிம்ம லக்னம். மாலை 4:12 முதல் 6:12 வரை கன்னி லக்னம். 6:13 முதல் 8:17 வரை துலாம் லக்னம். 8:18 முதல் இரவு 10:28 வரை விருச்சக லக்னம். 10:29 முதல் 12:36 வரை தனுசு லக்னம். காலை 12:37 முதல் 2:30 வரை மகர லக்னம். 2:31 முதல் 4:13 வரை கும்ப லக்னம். 4:14 முதல் 5:54 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்தால் குரு கடாட்சம் சித்திக்கும். குருவருளோடு திருவருளையும் பெறுவீர்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் விருஷவத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே
கிரணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகளும் சித்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே ஸ்ரீ சூரிய பகவானும் 2ஆம் வீடான குடும்ப பாவகம் வாக்குஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ புதன் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் வீட்டில் சஞ்சரித்தால் விருச்சிக ராசியில் இருக்கிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிக மிக தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமை நிதானமே உங்களுக்கு பலமாக இருக்கும். நடக்காத வேலைகளை பற்றி பேசவும் வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். வியாபார போக்கில் ஒரு சிலருக்கு வருமானம் என்பது அதிக முயற்சிகள் செய்தால்தான் கிடைக்கும். முழுமையாக புரிந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்களை பற்றி பேசலாம். ஏதாவது ஒரு வகையில் இடம் இருக்கும். அத்தியாவசியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். உங்களை பற்றிய வீண் பேச்சுக்கள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், குறைகள் கூறலாம். எதையும் நீங்கள் ஸ்திரமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். சற்று மன கஷ்டங்களை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். வீட்டில் பிள்ளைகளிடத்தில் கவனித்து இருங்கள். அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைவரிடத்தில் மனதில் பட்டதை வெளிப்படுத்தலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் பணமும் வரும். தேவைகள் அதிகமாக செலவுகள் உண்டாக்கலாம். பொறுமையாக விவேகமாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். குழப்பங்களை தவிர்க்க வேண்டிய நாள். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். பணத்திற்குண்டான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் சில பின்னடைவுகள் ஏற்படும். உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தொழில் வியாபாரங்களில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கடனுக்காக சில நேரம் வெளியே போகக்கூடிய சூழ்நிலைக்கும் தேடல்கள் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக பிரயாசைகளை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குவது நல்லது. ஓம் கங் கணபதியே நமக என்று உச்சரியுங்கள். வீண் செலவுகள் உண்டாகலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்காது. சற்று குறைபாடாகவே இருக்கும். அதனை சரி செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் பிடிவாதம் இருக்கக்கூடாது. அலட்சியம் காட்டாதீர்கள். சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பளித்து பேசுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாய்ப்புகள் உண்டாகும். பொறுமையாக இருங்கள். அவசரம் காட்டாதீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தல் அவசியம். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலுமாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 10ஆம் இடத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் என இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? எதிர்பார்த்தபடி வேலைகள் நடக்குமா? முயற்சிகள் கைகூடி வருமா? உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்குமா? கேட்ட இடத்தில் பணம் வருமா என்றெல்லாம் உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியது இன்றைய ராசி பலன்கள். 3ஆம் வீடு இளைய சகோதர பாவகத்தில் விரையாதிபதி செவ்வாய் பகவானோடு களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் என்றாலே இரத்தக்காரகன், சகோதர காரகன் ஆக உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய நல் ஆதரவு சித்திக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலும். உங்களுக்கு இளையவர்கள் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் ஆதரவாக இருப்பீர்கள். அவர்களும் உங்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவார்கள். சமூக அக்கறை அதிகமாக இருக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிட்டும். முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வீர்கள். வெளியிடங்களில் பேசக்கூடிய தருணத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்துக் கொள்வது நல்லது. யாரை எப்படி பார்க்க போகிறோம், எப்படி சந்திக்க போகிறோம் என்கிற நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை முழுமையாக தெரிந்து கொண்டு பேசினால் நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யார் மூலமாவது சில சங்கடங்கள் வந்து போகும். யாரிடத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடை முன்கூட்டியே நீங்கள் அறிந்து வைத்துக் கொண்டால் நல்லது. வியாபாரம் உங்களுக்கு களை கட்ட துவங்கும். புதியவர்கள் தேடி வரலாம். பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வரக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் மறையும். கவலைகள் அகலும். கடன் பற்றிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு கிட்டும். மனிதர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். மன அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. மனக்கவலைகள் தீரும். உடலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலம். மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான நாள். உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை எட்டி பிடிப்பதற்கு பல முயற்சிகள் நடக்கும். தொழிலில் சுயமாக சிந்தித்து சில நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். பணிவாக இருக்க வேண்டிய நாள். தன்னம்பிக்கையாக இருங்கள். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். அதுவே நல்லது. உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். அலைச்சல்களை தவிர்க்க வேண்டிய நாள். தம்பதியர்கள் இருவருமே நல்ல மன அமைப்போடு ஒற்றுமையோடு இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் களை கட்டும். பிள்ளைகளால் நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகலாம். புதியவர்களோடு ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். வெளியிடங்களில் பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சகலமும் நல்லது நடக்கும். சகலகலா வள்ளி மாலை பாராயணம் செய்தால் மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகத்தோடு நல்ல ஆற்றல் அதிகரிக்கும், ஈடுபாடு உண்டாக்கும். பொறுப்புகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். வாக்குவாதங்கள் என்பது இருக்காது. வீண் விவாத போக்கை தவிர்ப்பது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, வேலும் மயிலும் துணை என வழிபட்டால் இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்கும். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதிக நன்மைகள் விளையும். ஆதரவு நிறைந்திருக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. வருமானம் பற்றி எண்ணங்கள் கவலைகள் அகலும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புரிதல்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களை மிக அழகாக புரிந்து கொள்வீர்கள். தெரிந்து செய்வதால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவது மிக விசேஷம். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். பிற மொழி பேசுபவர்களால் ஆதரவு ஏற்படும். முதலீடுகளில் கவனமாக இருங்கள். கையெழுத்து சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து பொறுப்புகளை ஏற்பது கூடாது. கவனமாக இந்த தினம் செயல்பட வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மைகள் குறையும். விறுவிறுப்பாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். சிந்தித்து செய்ய வேண்டிய நாளும் கூட. தன்னம்பிக்கையாக இருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புரிதல்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களை மிக அழகாக புரிந்து கொள்வீர்கள். தெரிந்து செய்வதால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவது மிக விசேஷம். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். பிற மொழி பேசுபவர்களால் ஆதரவு ஏற்படும். முதலீடுகளில் கவனமாக இருங்கள். கையெழுத்து சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து பொறுப்புகளை ஏற்பது கூடாது. கவனமாக இந்த தினம் செயல்பட வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மைகள் குறையும். விறுவிறுப்பாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். சிந்தித்து செய்ய வேண்டிய நாளும் கூட. தன்னம்பிக்கையாக இருங்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவானும் முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய பூர்வ புண்ணிய பாவகமான 5ஆம் வீடான விருச்சகத்தில் சந்திர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனிஷர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், 9ஆம் வீடு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? கிரக நிலைகள், பார்வை மற்றும் இணைவுகளை பொறுத்தே பலன்கள் அமையும். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு நாள், குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவர். சித்திரை மாதம் 4ஆம் நாளில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் அபிஷேகங்கள் செய்து கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்து அதனை பிரசாதமாக வழங்கினால் குரு பகவானுடைய ஆசியை பரிபூரணமாக பெற முடியும். பெற்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் வயதில் முதியவர்களுக்கு அவர்களிடத்தில் ஆசி பெற்று உங்களுடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து ஒரு முடிவுகள் வரும். வேளாண்மை, விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பொருள் வரவு அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் குதூகலமாக காணப்படுவீர்கள். குழந்தைகளுடைய சுப விசேஷங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து நடக்க வேண்டிய நாள். எல்லாம் உங்களைப் போல நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பால் எது கள் எது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள் கடகராசி அன்பர்களே. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். அந்த முயற்சிகள் எப்படிப்பட்டது, சரியான வழியில் தான் செய்கிறீர்களா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த விஷயங்களிலும் தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தோடு செயல்படாதீர்கள். பிறரோடு கருத்துக்கள் என்பது இந்த நாள் தேவை. நிபுணர்களோடு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கூட்டு தொழில் சம்பந்தமான செயல்கள் எதுவாக இருந்தாலும் நிபுணர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் பிரயாசைகள், ஆசை வைக்காதீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால் வரும். குரு பகவானுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும். பொருள் வரவுகளுக்காக அதிக பிரயாசை முயற்சிகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். பெருமைகள் நிறைந்த நாளாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். அனுகூலமான பலன்களை பெற முடியும். தம்பதியர்கள் இருவருமே மனம் விட்டு பேசுவது நல்லது. கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கு தேவையான படி உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. அதிக மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளினால் சில நேரம் உங்களுக்குள் சில ஏற்ற இறக்கங்கள் உருவாக்கலாம். மனக்கவலைகள் வந்துவிடும். ஆக எல்லாம் நடக்கும் என்கிற எண்ணத்தோடு இருப்பது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாளாகும். எண்ண ஓட்டத்தில் தெளிவுகள் பிறக்கும். முயற்சிகள் கைகூடும். எண்ணங்கள் தகுந்தாற்போல் உங்களுடைய வேலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனிஷர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் நல்லது. அதிபதியான ஸ்ரீ சனிஷர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் முயற்சித்து கவனித்து பேசுவது நல்லது. மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். பிறரோடு நிபுணர்களோடு கருத்துக்களை கேட்டு அறிவது நல்லது. அனுபவசாலிகளிடம் வெளிப்படையாக பேசுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். பண வரவுகளுக்கு உண்டான நாள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், களத்திர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு மற்றவர்களோடு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். தாமதமானாலும் நிச்சயம் ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும். செய்யக்கூடிய தொழிலில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். செய்தொழிலை தெய்வமாக்க நம்பி செய்யக்கூடிய விஷயங்களில் நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டு. இயற்கையோடு இணைந்து செய்யக்கூடிய காரியங்களில் அதிகமான லாபத்தை பெற முடியும். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கிட்டும். ஊடகம், பத்திரிகை துறை மற்றும் வெள்ளித்திரை, சின்னத்திரை, சினிமாக்களில் போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வங்கள், ஈடுபாடு உண்டாகும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான முயற்சிகள் கைகூடி வரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். சொத்துக்களுக்காக சில நேரங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகளை அதன் போக்கிலேயே விடுவது நல்லது. வேளாண்மை, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு இருக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த நாளில் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் போக்கு திருப்தியை தரும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களுடைய இணக்கம் உங்களுக்கு திருப்தியை தரும். வேலையாட்கள் ஆதரவாக இருப்பதால் வியாபாரம் களை கட்டும். செய்யக்கூடிய வேலைகளை திருப்திகரமாக முடித்து சாதனை பெறுவீர்கள். வருமானம், புழக்கம் உங்களுக்கு திருப்தியை தரும். தேவையான பொருட்களை வீட்டிற்கு உகந்ததை வாங்குவீர்கள். துணைவருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். வெளியிடங்களில், அலுவலக வேலைகளில் சக உத்தியோகஸ்தர்களோடு உங்களுக்கு மன ஒற்றுமை என்பது உண்டாகும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில்கள் வந்து சேரும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போலவே இந்த தினம் முழுமையாக அமையும். அதிக நன்மைகளை பெறுவீர்கள். உறவுகளிடத்தில் பாசம் அதிகரிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் இயலாதவர்களுக்கு செய்வதால் இறைவனுடைய கருணையை பெறுவீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். செலவுகளுக்கு ஏற்றாற்போல், தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு உண்டு. தேவார, திருப்பதிக பாடல்களை இந்த வியாழக்கிழமை தினத்தில் பாராயணம் செய்வதால் பொருளாதாரத்தில் நிலையில் ஏற்றத்தை பெறுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். மன கவலைகள் தீரும். கிளேசங்கள் அகலும். வருத்தங்கள் நீங்கி எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். பூரம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மன கவலைகள் அகலும். சந்திப்பு ஏற்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
ஆதரவான நாளாக இருக்கும். மன கவலைகள் தீரும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். கடந்த கால விஷயங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். தன தானிய சம்பத்துகள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் சந்திர பகவானும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை அறியலாம். கன்னிராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்கு இடையே இருந்த மனம் சார்ந்த கவலைகள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உறவுகளினால் ஓரளவிற்கு நல்ல செய்திகள் வரும். கடன் பற்றிய பிரச்சனைகளை தீர்க்க முற்படுவீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் சில ஆதாயம் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரத்திற்காக மற்றும் விற்பனைக்காக வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். ஒரு சில நண்பர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். மனக்கவலைகள் விலக்கும். வீண் கிளேசங்கள் அகலும். உங்களை பற்றிய குறைகள் பேசியவர்கள் கூட உங்களை பற்றி உணர்ந்து மீண்டும் வந்து இணையலாம். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக புரிந்து செய்வதால் வருமானம் பெறுவீர்கள். சிறு குறு தொழில் செய்பவர்கள், மற்ற கல்வித்துறைகளில் பயணிப்பவர்கள், அவரவர்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு தன லாபம் கிட்டும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளிடம் நல்ல பேர் புகழ் பாராட்டு கிடைக்கும். எதை செய்தாலும் மிக நுணுக்கமாக செய்து முடிப்பீர்கள். உங்களைப் போல் ஒருவர் இல்லை என்கிற நல்ல பேர் புகழ் கிட்டும். தான தர்மங்களில் ஈடுபடுவீர்கள். இறை வழிபாடு, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. ஞானகாரகனான கேத்து பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். எதையும் அதிகமாக யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். தியானத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கலாம். உங்களுடைய வேலைகள் இந்த நாள் திருப்திகரமாக நடக்கும். எதை செய்தாலும் மிக அழகாக நுணுக்கமாக செய்வீர்கள். மற்றவர்களுடைய கேள்விக்கு மிக அழகாக பதில் கொடுப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எல்லோருமே கட்டுப்படுவர். துறை சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி நிச்சயம் உண்டு. கணக்கீடு மற்றும் கல்வித்துறைகளில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்கள் பணிகளில் இருப்பவர்கள், கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் உண்டு. பிற நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். உதவிகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருத்து வேறுபாடுகள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகும். நல்லதொரு உத்தியோக பிராப்தி கிட்டும். எடுத்த வேலைகளை திருப்தியாக முடிப்பீர்கள். நல் வாக்கு உண்டாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். நல்ல உதவிகள் கிட்டும்.
துறை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடைவீர்கள். கருத்து ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் கும்பத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இருக்கிறது. பேசக்கூடிய விஷயங்களில் அதிக சாதுரியம் இருக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளிடையே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகள் தெய்வ வாக்கு போல இருக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவதால் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து நிலையில் இருக்கக்கூடும். உங்களுடைய பேச்சுக்களை எல்லோரும் மிக அழகாக ரசனையாக கேட்டு அதன்படி நடப்பார்கள். நல்ல ஆலோசகர்களாக இருப்பீர்கள். மோட்டிவேஷன், பிறரை தன்னம்பிக்கையூட்டக்கூடிய விஷயங்களை பேசுவீர்கள். குடும்பத்திலும் உறவுகளிலும் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷமான சூழ்நிலைகள். பெற்றோர்களுடைய ஆசி இந்த நாள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதிகாலை பொழுதே எழுந்து உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வதாலும், ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதாலும் பெரியவர்களுடைய நல் ஆசி கிட்டும். வியாழக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். தான தர்மங்கள் செய்ய செய்ய உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை பெற முடியும். அதிகாலை பொழுதே எழுந்து செய்தால் உங்களுடைய நடக்காத வேலைகள் கூட நடக்கும். கிடைக்காத பணம் கைக்கு வந்து சேரும். எல்லா வேலைகளும் விறுவிறுப்பாக நடக்கும். அதிர்ஷ்டமும் நல்ல சம்பத்துகளும் நல்ல பேர் புகழ் உண்டாகும். சக ஊழியர்களுடைய குண நலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். ஒளிமயமான எதிர்காலம் அமையும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடும். நல்ல நல்ல ஆலோசனைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பய உணர்வும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். எதையும் அலட்சியம் செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். ஒரு சில காரியங்கள் திட்டமிட்டிருந்தாலும் அது ஏற்ற இறக்கமாகத்தான் நடக்கும். சில அசௌகரியங்கள் வந்து நீங்கும். குடும்ப நபர்களிடத்தில் சாந்தம், மன அமைதியோடு பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக நல்லது. தம்பதியர்கள் இருவருமே நல்ல மனப்போக்கோடு இருக்கக்கூடும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் துணைவரை அனுசரித்து செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலம் ஏற்படும். ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நெருக்கடிகள் அகலம். வருமான உயர்வு ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். திடீர் மாற்றங்கள் வரும். மன அமைதி வேண்டிய நாள். இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது என்ன போக்குப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி அன்பர்கள், பாக்யஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறார். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் மிக மிக கவனித்து செய்வது நல்லது. உங்கள் துணைவர் பற்றிய பேச்சுக்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள். அவரை பற்றிய குறை கூறுவதோ உங்கள் துணைவரை பற்றிய விமர்சனங்களோ கூடாது. 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எந்த விஷயத்தையும் லாவகமாக கையாள வேண்டும். விட்டு கொடுத்து போவது நல்லது. ஒருவர் மீது ஒருவர் குறை கூறாதீர்கள். உங்களை பற்றிய பேச்சுக்களை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சாந்தமாக, அமைதியாக, நிதானமாக ஈடுபட வேண்டும். வேளாண்மை, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனம் தேவை. பால் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், தானிய கிடங்குகள், காய்கறி பொருட்களை வியாபாரம் விற்பனை செய்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இந்த நாளை கடத்த வேண்டும். எதையும் சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள். யாரை பற்றியும் மனதில் அதிகம் சிந்திக்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை இறைவன் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இதுதான் தாரக மந்திரம். இதுதான் இயற்கையினுடைய தாத்பரியம், பிரபஞ்சத்தினுடைய விதி. இதை அவ்வப்போது மனதில் எண்ணி செயல்பட வேண்டிய நாள் விருச்சிக ராசி அன்பர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிக முயற்சிகள் தேவை. உடன் பிறப்புகளோடு எந்த விதங்களிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் அவர்களை விலகி போவார்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு எண்ணத்தின் போக்குப்படி விளையாட்டு உணர்வுகள் அதிகரிக்கலாம். வேடிக்கை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். ஒரு சில வேலைகளில் மட்டும் முயற்சிக்கு தகுந்தாற்போல் நிச்சயமாக நல்ல பலன் கிட்டும். அதிக பிரயாசைகள், முயற்சிகள் தேவை. விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல வியாபாரத்தில் எந்த அளவிற்கு கண்காணிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக லாப நோக்கோடு செயல்பட விரும்புவீர்கள். இருந்தாலும் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இந்த நாளுக்கான சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், நட்பு வட்டாரங்கள், வெளியிடங்களில் முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், பிரபலங்கள் இடத்திலும் சரி மிக மிக கவனித்து பொறுமையாக நிதானமாக கையாள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவதால் நன்மை உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அதிலும் நண்பர்களிடத்திலும் சரி, துணைவரிடத்திலும், வேலையாட்களிடத்திலும், கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளிடத்திலும் அனுசரித்து போக வேண்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் மேம்படும். சில வேலைகள் கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். மதிமமான பலன் இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக நடப்பது நல்லது. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டும். மனம் சார்ந்த கவலைகள் தீரும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு அகலும். எதிர்பார்த்து சில வேலைகள் கைகூடும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் கேத்து பகவான், விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். அஷ்டமாதிபதி உங்களுக்கு விரயத்தில் 12வது வீட்டில் அயன சயன போகஸ்தானத்தில். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை இந்த நாள் ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகலாம், நெருக்கடிகள் ஏற்படும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டியே புரிந்து கொண்டு செய்வது நல்லது. நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். எதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்கிற புரிதல்கள் இருக்காது. வழக்கு சம்பந்தமான நீதிமன்றங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். தீராத சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மனக்கவலைகளை விடுங்கள். எண்ணத்தின் போக்கை சீர்படுத்திக் கொள்வது நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது காலை பொழுது அல்லது மாலை நேரத்திலோ தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஸ்ரீ குரு பகவானை வணங்குவது அவசியம். இந்த நாள் அசௌகரியங்கள் இருக்கும். நினைத்தது ஒன்று, நடத்தது ஒன்று என்றுதான் இருக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரத்திற்காக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர் வேலை காரணமாக அசதியாக இருப்பீர்கள். மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் திருப்திகரமற்ற நிலையில் தான் இருக்கும். அதிக முயற்சிகள் ஏற்படக்கூடும். விடாமுயற்சி இமாலய வெற்றி. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பயணிக்கக்கூடிய நேரங்களில் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீர ஸ்ரீ சந்திர பகவானையே வழிபடுங்கள். அவரே உங்களுக்கு மறைவில் இருப்பதால் இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ராசிக்கான அமைப்பு படி சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். பண நெருக்கடிகள் ஏற்படலாம். சிக்கனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர விஷயங்களை தவிருங்கள். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது விசேஷம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாகும். எதையும் சமாளிக்க வேண்டியது அவசியம். அசௌகரியங்கள் இருக்கும். பொறுத்து கொள்வது விசேஷம். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். செயல்களில் நிதானம், விவேகம் தேவை. இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம். ராசியினுடைய 7வது வீட்டில் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மூத்தவர்கள் வயதில் நல்ல அனுபவம் மிக்கவர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்கள் பற்றிய, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான, வருமானம் பற்றிய விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். அவர்களோடு கலந்துரையாடக்கூடிய நிலையும் ஏற்படும். வேலை வாய்ப்புகளில் இதுநாள் வரையில் இருந்த சங்கடங்கள் அகலும். எதை செய்தாலும் ஓரளவு லாபத்தை நீங்கள் பெற முடியும். வருமானத்திற்குண்டான முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். மக்கள் தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கிடைக்கும். ஆரோக்கியமான நிறைந்த நாளாகவே அமையும். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக திருப்திகரமாக செய்து கொடுப்பீர்கள். மூத்த அதிகாரிகள், தலைவர்களுடனான பேச்சுக்கள் மன நிறைவையும் திருப்தியையும் தரும். பொருட்கள் வாங்க வேண்டும், குடும்பத்திற்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆவல், துடிதுடிப்பு உங்களுக்குள் அதிகரிக்கும். வெற்றி நடை போடுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, தைரியமாக இருக்கும். எதையும் வெளிப்படை தன்மையாக செய்வீர்கள். மறைமுகங்கள் என்பது இருக்காது. வீட்டில் குடும்ப நபர்களிடத்திலும் சரி, உங்கள் துணைவரிடத்திலும் சரி, மகிழ்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். வேக உணர்வுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் எந்த காரியத்தை எப்படி செய்கிறீர்கள் என்பதில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் ஆலோசனைகள் ஏற்படும். மனதில் பட்டதை செய்ய நினைப்பீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். தேவையற்ற விஷயங்கள் அகலும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போகலாம். வரவேண்டிய பணம் தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு வரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். புத்துணர்ச்சியான நாளாகும். வேலையில் வேகம் இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த நாள் சில செயல்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவானும், வாக்கு பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான்,
ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டம பாவகத்தில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கடந்த காலங்களினுடைய நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். ஒரு சிலருடைய வருகை மகிழ்ச்சியை தரும், ஒரு சிலருக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். பண நெருக்கடிகள் உங்களுக்கு மெல்ல மெல்ல படிப்படியாக குறையும். சில பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் உண்டாகும். வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். கடந்த காலங்களில் எண்ணிய வேலைகளை இந்த நாள் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஆறுதலையும் ஆதாயத்தையும் உண்டு பண்ணும். நட்பு வட்டாரங்கள் பெருகும். வியாபாரத்தினுடைய நிலையை குறித்த அளவுக்கு மிக அழகாக செய்வீர்கள். வெளியிடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள், வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளில் சில மாற்றங்களை எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக புதிதாக முயற்சி செய்பவர்கள் அல்லது ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல நினைப்பவர்கள், உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஸ்ரீ குரு பகவானை வழிபடுவது நல்லது. உத்தியோகத்தில் சில முயற்சிகள் சாதகமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து நடப்பீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெருமைக்குரிய நாளாகும். வேலை வாய்ப்புகளில் அதிக கவனத்தை செலுத்துவீர்கள். திருப்தியான சூழ்நிலையின் காரணமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். பாராட்டுகள் பெறுவீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். மனநலம், உடல் நலம் எல்லாமே இன்றைய நாள் சீராக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆசைகள் நிறைவேறும். நன்மைகள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் மாற்றம் உண்டாகும். மன அமைப்பு சீராகும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகும். ஆக்கப்பூர்வமான நாள். எதையும் தனித்துவமாக இருந்து சாதிக்கக்கூடும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், ராசினுடைய களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தியே ஸ்ரீ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். மீனராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் எல்லோருடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை, நுணுக்கத்தை புரிந்து கொண்டு செய்வதால் பலன் மிக மிக அதிகம். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடும்.
பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தோற்ற பொலிவை மிக சீராக கொண்டு வருவீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். வேலை வாய்ப்புகள் உயரும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு நீங்கள் எந்த அளவிற்கு அதற்கு கஷ்டப்படுகிறீர்களோ உழைக்கிறீர்களோ அதற்கேற்றபடியான நல்ல பலன்கள், பொன்னான பலன்கள் வரும். நல்ல காலம் என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். உழைப்பிற்கு தகுந்தாற்போல் ஊதிய உயர்வு ஏற்படும். பணி உயர்வு. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் சேமிப்புகள் அதிகரிக்கும். வங்கி கணக்கை தொடர விரும்புவீர்கள். அதிர்ஷ்டமான நல் வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தின் போக்கு திருப்தியை தரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதிக நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் கூட்டாளிகளோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். அவரவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு எது சரியோ அதையே நீங்கள் செய்யக்கூடும். சுபம் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் தீரும். கடன் தொடர்பான சங்கடங்கள் அகலும். ஏற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. பழைய பிரச்சனைகள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கும். உயர்ந்த நிலையை எட்டுவீர்கள். முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்கள் நீங்கும். வீண் பிரச்சனைகள் அகலம். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. முக்கிய பொருட்கள் கிடைக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் வரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபடுங்கள். ஸ்ரீ ராமபிரானை அடிக்கடி வழிபட்டால் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துகளோ எந்த விதமான விபத்துகளோ நேரிடாது. ஸ்ரீ ராம ஸ்தோத்திரத்தை வீட்டில் கேட்பது, பாராயணம் செய்வது விசேஷம். நல் வாய்ப்புகள் உண்டாக்கும். பிரச்சனைகள் தீரும். தடைகள் அகலும். தடங்கல்கள் மறையும் நாள். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மையும் சௌபாகியமும் சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.